உன்னதமான கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தேவன் எங்களுக்கு தந்தது நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். பனகுடி சேகரம் பனகுடி தூய அந்திரேய ஆலயத்திலிருந்து உங்களோடு கூட நீங்கள் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளிலே தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த ஆராதனையிலே தேவன் மகிமையாய் நம்முடைய மத்தியிலே பிரசன்னராகி நம்மை வழி நடத்துவாராக. இந்த நாளிலே நாங்கள் இந்த பாடல்கள் கேட்க போகிற வசனங்கள் எல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்ற தலைப்பில் நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. அதனால் இந்த பாடல்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுகள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் தலைகளை தாழ்த்தி இந்த ஆராதனைக்கு முன்பாக ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்விலை செய்கிறவரே, அதிசயமாய் அற்புதமாய் எங்களை நடத்துகின்ற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே, காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாக எங்களோடு கூட இருக்கிறேன். இப்பொழுது உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வரும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தரிசிக்கும், உண்மையே நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தெய்வ பிரசன்னத்துக்காக நன்றியப்பா. இது எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு தோத்திரம். இந்த விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சியின் வழியாய் எங்களோடு கூட ஆராதனை இணைந்து இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை அவருடைய வாழ்விலும் தேவன் மகிழ்ச்சியாக்கும், சந்தோஷமாக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்ற தேவனுடைய வார்த்தையுடைய வாழ்விலை இந்த நாளிலே நிறைவேறத்தக்கதா தேவன் இந்த ஆராதனை வேளையில் அவர்களோடு கூட இடைவிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், வசனங்கள், ஆராதனை வேளைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். நிறையங்களை உம்முடைய வல்ல ஆவியினால் எங்களை நிரப்பு வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, முதலாவது ஒரு பாடல். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரை போல இந்த பூமியிலே ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பின்னிட்டு போக பண்ணினவர், வானத்திலிருந்து மன்னாவை ஜனங்களுக்கு புசிக்க கொடுத்தவர் அல்லவா. பெரிய காரியங்கள், வல்லமையுள்ள காரியங்களை செய்கிறவர். அதனாலே கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர். இந்த பாடல் தெரிந்த பாடல், நிறைய பேருக்கு தெரியும். தொலைக்காட்சி பார்க்கிற நீங்கள் எங்களோடு கூட கரங்களை தட்டி பாடுங்களேன். கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? பாடுவோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை பிளந்தவர், ஜனங்களை வெட்டாந்திரையிலே நடத்தி சென்றவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்து முடிக்கிறவர், காரியங்களை நடப்பிக்கிறவர். கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ
நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடுவோம். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணுகின்ற உணவை கொடுத்தீர, இந்த ஜனங்களை போஷித்து எவ்வளவு நேசித்தீர். பெரியவர், காரியங்களை நடத்துகிற உன்னதமான தெய்வம். கர்த்தரை மகிமைப்படுத்தும். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை பிளந்தீர், ஜனங்களின் தாகத்தை போக்கினீர். உம்முடைய நாமம் அதிசயம். இன்றைக்கும் அற்புதங்களை இந்த வாழ்விலை காண செய்யும் பெரியவர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவி. உன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவி. பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவர் காரியங்களை, பெரிய காரியங்களை செய்கிறவராம். லேசான காரியத்தை அவர் நம்முடைய வாழ்விலே நடத்தி காட்டுகிறவர். கனமான காரியங்களை லேசாய் முடிய பண்ணுகிறவர். நம்ம நினைக்கிறோம் இந்த காரியம், பிரச்சனை, போராட்டம் ரொம்ப பெருசு அப்படின்னு. கர்த்தர் லேசாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், லேசான காரியங்களை செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். பாடுவோமா ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல். லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், லேசான காரியம். ஆண்டவரே, அது உமக்கு லேசானது என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் கர்த்தர் செய்கிற காரியம் லேசான. கூட சேர்ந்து கர்த்தர் ஆராதிங்க. இந்த பாடலை பாடும்போதே கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் என்ற நம்பிக்கையோடு பாடுங்க. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம்.
லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பிசைந்து மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது ரொம்ப லேசானது ஆண்டவருக்கு. மண்ணான மனுஷனுக்கு மன்னாவை தருவது லேசானது. வாழ்க்கையில் இருக்கிற கடினமான காரியங்கள் லேசாய் மாறி போகப்படும். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். சொல்லுவோம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். இது லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கூழாங்கல்லால் கோலியாத் விழுந்தது லேசானது. ஆழ்கடலிலே மீனை பிடித்து அதிலே வரி பணத்தை கொடுத்தாரே இயேசு, அதுவும் அவருக்கு லேசான. திராட்சரச தண்ணீரை அங்கே திராட்சரசமாய் மாற்றினார் இயேசு, அதுவும் லேசானது. உடைய வாழ்க்கையிலே காரியங்களை மாற்ற பண்ணும்படி, உடைய காரியங்களை வெற்றியாய் மாற்றும்படி தேவன் நம்மோடு ஜெபம் செய்வோம். ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு காத்திருப்போம். கூழாங்கல்லாலே கோழியாத் வீழ்ந்தது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோழியாத் வீழ்ந்தது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறுவது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறுவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கடற்பாறை போல கடல் மேலே நடந்தது லேசானது. ஆண்டவர் நம்முடைய காரியங்களை எளிதாய் மாறப்படுவார். கடற்பாறை போல இருக்கிற பிரச்சனைகளை தேவன் நம்முடைய வாழ்விலே எளிதாய் மாற்றப்படுவார். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரையும் களிரசமாக்குவது லேசான காரியம். கச்சாடி நீரையும் களிரசமாக்குவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம்.
வார்த்தையால் திறப்பது லேசானது. மரித்து போன மனுஷனை உயிரோடு எழுப்பினார, அவ்வளவு லேசான காரியமாய் முடிந்தது. தேவனால் கூடாதது ஒண்ணுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். நம்புங்க, விசுவாசம். குருடரின் கண்களை வார்த்தையால் திறப்பது லேசான காரியம். சொல்லுவோம். குருடரின் கண்களை வார்த்தையால் திறப்பது லேசான காரியம். மரித்த மனிதரை உயிர்த்திட செய்வது லேசான காரியம். மரித்த மனிதரை உயிர்த்திட செய்வதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மால எல்லாம் கூட. ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுது பாத்தீங்களா, அவர் பெரிய காரியங்களுடைய வாழ்விலை செய்வார், எளிதாய் செய்வார். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு முன்பா இருக்கிற பிரச்சனை பெரிய மலை போல இருக்குது. ஆமா, ஒரு மலை, அந்த மலையை பாத்தீங்கன்னா பெரிய கற்பாறை போல நிற்கலாம், அது கடினமாய் தோன்றலாம். ஒரு ஒளி போதும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், ஜபம், இவைகள் அவர்களை மேற்கொள்ளும். பிரியமானவர்களே, காரியத்தை வாய்க்கப்படுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். விசுவாசத்துல பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். பாடுவோம். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். துடிக்கும் கர்த்தர் உனக்குள் வசிக்கிறார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்தவர் மகிமையால் உன்னை நிரப்பி வழி நடத்துவார். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று
பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். காரியம் வைக்கும், காரியத்தை வாய்க்க செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். காரியம் வைக்கும், காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வைக்கும். நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கி புயவனாய் வளைத்து கொள்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர், உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். பாடுவோம். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர், உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வைக்கும். காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வைக்கும். ஜெபத்தை தொடர்ந்து பிடிங்க, விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்கள் பாதையை செம்மையாக்கி நடத்துவார். ஜெபத்தை தொடர்ந்து விடாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபத்தை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. பாதைகளை உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வைக்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வைக்கும். பாடுவோம். காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வைக்கும். ஹல்லேலூயா. என் காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை துதிப்போம். பிரியமானவர்களே, இந்த தொலைக்காட்சியின் வழியாய் இந்த ஆராதனை இணைந்திருக்கிற உங்களுடைய வாழ்விலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஒருவேளை கவலையோடு கலக்கத்தோடு இருக்கலாம், தேவன் காரியங்களை வாய்க்க செய்வார். ரொம்ப எளிதாய் முடியும். நம்ம நினைக்கலாம் பெரிய காரியம் என்று, அது அற்பமாய் தேவன் முடிய பண்ணுவார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க, சோர்வுக்குள்ளாய் போயிடாங்க. கர்த்தர் பெரியவர். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். வாசிக்கும்படியான வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் உடைய. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் உடைய. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து
உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முச்சத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருடங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்றப்பட்ட போது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டாமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். சங்கீதம் 37:5 இவ்வாறாக சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா. மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக நீர் இருக்கிறீர், அதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் செய்கைகள், எண்ணங்கள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட வருகிறீரப்பா. அதை நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுது எங்கள் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து இந்த வார்த்தைகளுடைய இருதயத்திலே படிந்து, ஆண்டவரே, அவைகள் எங்களுடைய இருதயத்திலே ஆத்மாவிலே பலன் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும். நம்முடைய வார்த்தையினுடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்தார். இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, பாடல்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற தலைப்பிலே பாடல்களை பாடினோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் அதே தலைப்பில் சில செய்திகளை, வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதக்காரன் வாராக சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அன்பான இந்த உலக வாழ்க்கையில நாம் வாழும்போது அநேக நேரங்களிலே அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். இந்த காரியத்தை எப்படி செய்வது, எப்படி நடத்துவது என்று அதற்கான காரியங்களுக்காக, அந்த செய்கைகளுக்காக நாம் போராடுகிறோம். நம் முன்பாக நிற்கிற சில தடங்கல்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை பார்த்து கலங்கி விடுகிறோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, காரியத்தை வாய்க்கப்படுகிறவர் கர்த்தர். மனிதர்கள் நல்ல நேரங்களை பார்க்கிறார்கள். சிலர் திருமண வீடாக இருக்கலாம், புதுமனை புகுவிழாவாக இருக்கலாம், இன்னும் நன்மையான காரியங்களை செய்யும் போது நேரத்தை பார்க்கிறாங்க. ஏன் அந்த காரியத்தை அந்த வேளையில செய்வதுதான் நன்மை என்று நம்புகிறார்கள், எண்ணுகிறார்கள். ஆனால் காரியம் வாய்க்க செய்வது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் சிந்திக்கிற சிந்தனைகளின்படி தேவன் செயலாற்றுவதில்லை. அவருடைய சிந்தனைகளை நாம் அறிந்து கொண்டு, அவருடைய சிந்தனைகளை நாம் புரிந்து கொண்டு வாழ்வதை தான் தேவன் விரும்புகிறார். அவருடைய சிந்தனைகளுக்கு ஏற்றாற்போல் நம் வாழ்வை அமைத்துக் கொள்வதை தான் தேவன் விரும்புகிறார்.
அப்படி என்றால் காரியங்களை கைகூடி வரப்பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எண்ணுகிறதற்கும் நினைக்கிறதுக்கு அதிகமாய் செய்கிறவர் தான். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி சித்தத்தின்படி என்ற வாழ்விலை நடத்துவார், நடக்க வேண்டும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். தேவனிடத்தில் சொல்லுவோம், இது என்னுடைய காரியம் ஆண்டவரே என்று நம் வழியை, நாம் போகிற பாதையை தேவனுக்கு கோடிட்டு காட்டினால் அவர் அந்த காரியத்திற்கான அதை காரியங்களை நமக்கு வாய்க்க செய்வார். வேதாகமத்திலே தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக காரியங்களை அவர் செய்கிறார். என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்று வேதம் நமக்கு காட்டுகிறது. அதன் அடிப்படையில் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாராம். The Lord has done great things for us. ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். The great things. கர்த்தர் செய்கிற காரியம் பெரிய காரியம், சின்னதில்லை. மனுஷன் செய்கிற காரியங்கள் சிறியவைகள், அந்த தேவன் செய்கிற காரியம் பெரியது. சங்கீதம் 126 சங்கீதத்தில் சொல்லப்படும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்கிறார். கிரேட் திங்ஸ் ஆண்டவர் செய்கிறது, கிரேட் திங்ஸ். வில்லியம் கேரியினுடைய வாசகம் இது. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள், சாதியுங்கள். இதான் அவருடைய வில்லியம் கேரியுடைய வாசகம், அவருடைய அந்த வார்த்தையாக இருக்கிறது. ஊழிய பாதையிலே இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். உண்மையாகவே நீங்கள் விசுவாசிப்பார்கள், ஆனால் உங்களுடைய வாழ்விலை தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சின்ன காரியமே கிடையாது. இட்ஸ் a great things, big things. பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அன்பான இந்த வார்த்தையை கேட்கிற தொலைக்காட்சியின் வழியாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, உடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியா உங்களோடு கூட இருக்கிறார். ஹெட்சன் டெய்லர் என்ற தேவனுடைய மனிதர், மிஷனரி, அவர் சீன நாட்டிலே அவர் ஊழியம் செய்யும்படி போகிறார். அவர் ஊழியம் செய்வதற்கு கடல் வழியாக பிரயாணப்படுகிறார்கள். காற்று பள்ளமாக அடிக்கிறது. அந்த காலங்களில் இருக்கிறது போல இப்பொழுது இருக்கிற இன்ஜின் தான் கிடையாது. எங்கே பாய்மரம் கொண்டு போய் ஒதுக்குதோ அங்கே கொண்டு ஒதுங்கணும். அங்கே கடல்ல அந்த இடத்துல இறங்கி அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்வார்கள். இந்த பாய்மரம் வேகமாக காற்று அடித்துக்கொண்டே இருந்தது. இந்த பாய்மரம் எங்கே ஒதுங்குகிறது? மனிதர்களை சாப்பிடுகிற அதாவது மனிதர்களை உணவாக உண்ணுகிற காட்டுவாசிகளிடத்தில் அந்த பாய்மர கப்பல் அப்படியே ஒதுங்குகிறது. அந்த மாலுமி சொல்லுகிறார், நாம் ஒதுங்குகிற இடம் காட்டுவாசிகள் வாழ்கிறார்கள், அங்கே அவர்கள் மனிதர்களை சாப்பிடுவார்கள், நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலே ஹெட்சன் டெய்லர் ஜெபிக்கிறார். முழங்காலிலே நின்று ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்ய முடியும், ஆண்டவரே இந்த காற்று திசை மாறி அடிக்க உம்மால் கூடும், நீ பெரிய காரியங்களை செய்கிறவன் என்பதை நான் உணர்கிறேன் என்று ஜெபித்தாராம். அந்த கப்பல்ல முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? இங்க அடிச்ச காற்று அங்கே திரும்பி இன்னொரு பக்கமாக அடிக்க ஆரம்பித்தது. அந்த மாலுமி ஓடி வந்து சொன்ன, ஐயா நீங்க ஜெபிச்சு கொண்டே இருக்கிறீர்கள், ஜெபிக்கும் போதே இந்த காற்று திசை மாறிற்று. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஒரு சைடா காற்று அடித்துக்கிட்டே இருக்குது, என்ன இன்னொரு சைடுல காற்று அடிக்கல என்று அவர்கள் நமக்கு ஆபத்து என்று எண்ணுகிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் நடுவிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். The Lord has done the great things for us. ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும்படி உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர்.
2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எசேக்கியா ராஜா வியாதியிலே மரண படுக்கையிலே கிடக்கிறான். தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டார், நீ சாக போகிற வீடு காரியத்தை ஒழுங்குபடுத்த. நான் அழுகிறான். எசேக்கியா அழுத பொழுது அவன் பாதி முற்றம் கூட போகல. திரும்பி வந்து சொல்றான், கர்த்தர் உனக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்த, பயப்படாத. அப்ப அவன் கேட்கிறான், எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். அந்த வார்த்தையை வாசிக்கிற பாருங்க. 9. அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்னபடியே செய்வார் என்றால் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருப்பதற்கு சாகியை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாகை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம். சாகை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும். அன்பானவர்களே, தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். தேவன் எசேக்கியாவுடைய வாழ்விலே குணமாக்கினார். அவனுக்கு இருந்த அந்த காரியத்தை குணமாக்கினார். உங்களுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். கவலைப்படாதீங்க. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இது எப்படி முடியும்? இங்க நடந்தது என்ன பாருங்க, லேசான காரியம். அவர் சொல்றாரு, முன்னிட்டு போறது ரொம்ப லேசு, பின்னிட்டு போகணும். இந்த சாகை என்ன செய்யணும் பாருங்க, சாகை அந்த 10 பாகை முன்னிட்டு போகக்கூடாது, அது பின்னிட்டு திரும்பி போகணும். பின்னிட்டு போகும், அது தேவனால் கூடும் லேசான காரியம். 2வது, கர்த்தர் நம்முடைய வாழ்விலே லேசான காரியத்தை செய்வார். லேசா செய்வார். பெரிய காரியங்கள் எப்படி செய்வாரா? லேசா செய்வார். மனுஷன் செய்யும் பாருங்க, நம்ம எவ்வளோ பிரயத்தனம் படுகிறோம் பாருங்க. மனிதனை பார்க்குறோம், ஓடுறோம், அது பார்க்கவும், இதை பார்க்கவா, இங்கே பார்க்கவா, அங்கே பார்க்கவா. இந்த ஒரு ஃபினான்சியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம அகப்பட்டு கொண்டிருக்கலாம். அதுக்காக மனிதர்களுடைய உதவியை தேடி ஓடி நாடி, ஐயோ அங்கே போய் இங்கே போய் எல்லா மனிதரிடத்திலையும் சொல்லி இல்லையா, எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம அவர்களிடத்திலலாம் சொல்லி நம்ம காரியங்களெல்லாம் அவங்களிடத்தில் ஒப்புவித்து நம்ம வழியெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி, நான் அங்கே போகிறேன், அதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் எல்லாம் சொல்லி எடுத்து நாம் காரியங்களை ஒழுங்குபடுத்தி சில காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தருக்கு லேசான காரியம். நல்ல பாடல் இல்லையா? மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசானது. மண்ணான மனிதனுக்கு உயிரை கொடுக்கிறது லேசானது. இது லேசானது, கர்த்தருக்கு லேசானது. உங்க ப்ராப்ளம், உங்களுடைய பிரச்சனை, உங்க நோய், உங்களுடைய பலவீனம், உங்களுடைய போராட்டம் கர்த்தருடைய சமூகத்தை ரொம்ப லேஸ். சொல்லுங்க, இட்ஸ் 0, 0, ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, இவைகளெல்லாம் மாறி போயிட்டு அப்படி ஒரு அறிக்கை எடுங்களேன். just give a statement that I am okay, நான் சரியா இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓகே, நான் எல்லா ப்ராப்ளம் மாறிட்டேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. இயேசுவினுடைய வழியினாலே, அவர் எனக்கு கொடுக்கிற அந்த வல்லமையினால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே எல்லாம் மாறிட்டு, காரியங்கள்லாம் மாறுதலாய் முடியும், காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் முடியும், ஜெயமாய் முடியும். இப்படி அறிக்கை எடுங்க. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது போல உங்க காரியம் ஜெயமா முடியும். தானியேலுடைய காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா இருந்தது. உங்க காரியம் ஜெயமா இருக்குங்க. பெரிய காரியங்களை செய்கிற உங்களோடு கூட இருக்கிறார். ரொம்ப லேசு, ரொம்ப எளிது. இந்த நாளில் நீங்க இந்த வசனத்தை கேட்கிறீங்களே, இது தேவனுடைய கிருபை பாருங்க. தேவன்களோடு பேசுகிற வார்த்தை. நீங்க வேணுக்குண்டு இந்த தொலைக்காட்சி முன்பு உட்காரல, ஏதோ எதர்ச்சியா நீங்க உட்கார்ந்துருக்கலாம். தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். அருமையான தகப்பனே, தாயே, உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இது எதர்ச்சியாய் நடந்ததில்லை, தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். தானியேலின் காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணின கர்த்தர் உங்களுடைய வாழ்விலை ஜெயமாய் முடிய பண்ணுவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் காரியம் ஜெயமாய் முடியும், ஜெயமாய் முடியும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிற உங்களோடு கூட இருக்கிறார். லேசா செய்திருவார், அதை ரொம்ப எளிதாய் முடிந்துவிடும். நம்ம நினைக்கிற பெரிய பிரபகண்டம் பண்ணி அப்படி ரொம்ப எளிதாய் கர்த்தர் மாற்றி விடுவார். நமக்கு முன்னுக்கு நிற்கிறத நம்ம நினைக்கிறோம் ஒரு பெரிய செங்கடல்னு. கர்த்தர் சொல்றாரு, செங்கடல் இல்லப்பா, இதோ இந்த ஒரு சின்ன கோலினால் அதுகளை உன்னால் பிரித்து விட முடியும். நம்ம நினைக்கிறோம், ஐயோ எனக்கு முன்பு நிற்கிறது ஒரு பெரிய யோர்தான் என்று நினைக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, அது பின்னிட்டு ஓடிவிடும், நீ பயப்படாதங்கிறாங்க ஆண்டவர். என் முன்னுக்கு நிற்கிறது இவ்வளவு பெரிய காரியம், இவ்வளவு பெரிய கோலியாத். உதாரணத்துக்கு கோலியாத்து செய்ஜாண்டு நிற்கிறேன் இல்லையா, பாருங்க, பெரிய மனிதன், ஒரே ஒரு கூழாங்கல்
நெற்றியிலே பட்டது. அடுத்த கூழாங்கலை பயன்படுத்தல, ஒரே கூழாங்கல், லேசானது. இயேசு ஆண்டவருடைய நாமத்தை இவன் நிந்தித்தான், சபித்தான். ஒரே ஒரு காரியம்தான், தேவன் செய்கிற காரியம் பிரமிப்பா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். இதை நீங்க தியானிச்சுக்கிட்டே போகலாம். யோபு 5:9-19 சொல்றாரு பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யறாராம். எப்படியா? You cannot imagine, you can't imagine that what God has done for you. தேவன் உங்களுக்கு செய்திருக்கிற காரியங்களை நீங்க நினைச்சு கூட யூகிக்க கூட முடியாது. யோபு 37:5 சொல்ற, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார், கிரகிக்க முடியாது. இது இப்படி வந்து இப்படி வருமா, அதெல்லாம் இட்ஸ் நாட் மேத்தமெட்டிக்ஸ். கடவுள் கணக்கு போட்டுலாம் செய்ய மாட்டார், அவர் போடுற கணக்கு வேறங்க. கர்த்தர் போடுகிற வழிகள், அவர் செய்கிற சிந்தனைகள் வேற, மனிதன் போடுவான். மேத்தமெட்டிக்ஸ் இட்ஸ் ப்ரூவ்ட். மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியல, கடைசியில் சொல்லுவான் ப்ரூவ்ட், இது நிரூபிக்கப்பட்டது. மனிதன் தான் அப்படிதான். ஆனால் தேவன் நிரூபித்தார் என்றால் அவர் போடுற கணக்கு வேற மாதிரி இருக்கும், பெரிய காரியங்களை செய்வார். 2 மீன் 5 அப்பம். Can you imagine for 5,000 people? 5000 பேருக்கு எவ்வளவு பெரிய காரியம். தேவன் போடுற மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கணக்கு, அது பெருசு. தேவன் போடுற காரியம் எல்லாம், அவர் செய்கிற காரியங்கள் பெரிய காரியங்கள், கிரகிக்க முடியாது, நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. நம்முடைய உணர்வுக்கும் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கும். அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா காரியம் வேறியம் மாறுதலாய் முடிந்துவிடும், காரியம் மாறுதலாய் முடிந்துவிடும். எரேமியா 3:32-27-17 சொல்லுகிறது, அதிசயமான காரியம், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உண்டா? இருக்கா? இருக்குதா? சொல்ல முடியுமா? பெரிய காரியங்களை செய்கிறவர், லேச செய்வார், நம்ம உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு செய்வார், அதிசயமா செய்வார், ஆச்சரியமாய் நம்மை நடத்துவார். அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். ஜான் வெஸ்லி என்கின்ற தேவனுடைய மனிதரை சிலருக்கு தெரியலாம். அவர்தான் மெத்தடிஸ் போதகர் ஜான் வெஸ்லி. ஒரு நாள் ஜான் வெஸ்லி அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு கிராமத்திலிருந்து, ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். தன்னுடைய மூட்டை முடிச்சுகளோடு எல்லாவற்றையும் சுற்றி எடுத்துக்கொண்டு பிரீச்சிங், அதாவது சுவிசேஷ ஊழியத்துக்காக செல்றார். செல்வ திடீரென்று திருடன் 2 பேர் வந்து மறிக்கிறார்கள், அவரை நிறுத்துகிறார்கள். அவரிடத்துல எல்லாம் ஏதாவது பணம்லாம் இருக்கிறான்னு சொல்லி அவரை செக் பண்றாங்க. அவ்வளோ புக், அவ்வளோ புத்தகங்களும் வேதாகமுமாக இருக்கிறது. அவனுக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிட்டு, என்னையா இது ஒன்றும் புக்கு இல்லை, ஒன்றும் காசு இல்லை என்ன சொன்ன. அப்போ அதில் அந்த வெஸ்லியினுடைய அந்த புத்தகத்தை பார்த்து சொன்னான், உனக்கு வெஸ்லி புத்தகத்தெல்லாம் பார்க்குறான். அப்போ வெஸ்லி சொன்னாராம், உனக்கு கொடுக்கக்கூடிய மேலான காரியம் ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது. உனது வாழ்வை குறித்து ஒரு நாள் நீ வேதனைப்படலாம். இப்பொழுது ஒன்றை மட்டும் நினைவித்து வைத்துக்கொள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை ரட்சிக்கும் என்று சொல்லி அனுப்பிட்டார். சொல்லி அனுப்பிட்டார். ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உன்னை ரட்சிக்கும். டெய்லி வெஸ்லி, ஜான் வெஸ்லி அதை நினைப்பார். அந்த திருடனை நினைத்து ஜெபித்து கொண்டிருந்தார். ஒரு நாளிலே ஒரு மனிதன் வந்தான், அவருடைய கைகளை குலுக்கினான். சொன்னா, அன்றைக்கு திருடன், இன்றைக்கு நான் பெரிய தொழிலதிபராக இருக்கிறேன், இன்றைக்கு நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை மன்னித்து என்னை இரக்கத்தை அவர் எனக்கு காட்டியிருக்கிறார் என்று சொன்னான். தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னா தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர் தானே. லேசான காரியங்களை செய்கிற, பயங்கரமான காரியங்களை செய்கிறாராம். சங்கீதம் 65 சொல்லுகிறது, 65:5 சொல்லுகிறது, பயங்கரமான காரியங்கள், awesome things. தேவன் செய்வது பயங்கரமா இருக்கும், நம்ம எண்ணிக்கைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். பயங்கரமான காரியங்களை அவர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே
நல்ல ஒரு வார்த்தை போட 11ஆம் வசனத்தை வாசிக்கிற. ஆசா தன் தேவனாகி கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காய் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகி கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மையே சார்ந்த உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் மேற்கொள்ள விடாதிரும். பயங்கரமான காரியம் செய்வாருங்க உடைய வாழ்க்கையில. அதை வாசி பாருங்களேன். ஆண்டவரே, எங்களுக்கு பரிசியும் நமக்கு எதிரிட்டு வருகிற காரியங்களை தேவன் பயங்கரமா இருக்கும். காரியம் இப்படி இருக்கிறது, அப்படி முடிஞ்சு போகும். பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் இல்லாதவனுக்காயிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். பயங்கரமான காரியங்களை செய்வார். ஒருவருக்கு ஒரு வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யுத்தம் கர்த்தருடையது. பயப்படாதீங்க. யுத்தத்தை நடத்துகிற ஒரு கர்த்தர் இல்ல, மனுஷனா நடத்துறான். கர்த்தர் நடத்துறார். கர்த்தர் நடத்துகிறார். தேவனாகிய கர்த்தர் வாழ்க்கையில அவரே யுத்தத்தை முன்னாக நின்று நடத்துவார். நம்ம நினைக்கிறோம், எனக்காக யார் பேசுவாங்க, எனக்காக யார் சொல்லுவாங்க? கர்த்தர் உங்களுக்காய் பேசுவார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே யோசபாத் என்கின்ற ஒரு தேவனுடைய ஒரு மன்னன் அங்கே ஆட்சிக்கு வருகிறான். யூதாவின் ராஜாவாக யோசபாத் அங்கே வருகிறான். பாருங்க, அவனுக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பி வராங்க. அங்கே மோவாபினுடைய ராஜாவாகிய மேசா அவன் என்ன செய்கிறான் பாருங்க, அவங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறான். அப்பொழுது யோசபாத் எலிசாவை அங்க பார்த்து கேட்கிறான். எலிசாவோடு கூட பேசுகிறான். ஒரு அந்த வார்த்தை வாசிக்கிறேன் கேளுங்க. அந்த வார்த்தைகள் அவ்வளவு பவர்ஃபுல் வேர்ட். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடுகளும் உங்கள் மிருகஜீவன் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தண்ணி இல்லை, ஆனா தண்ணி, காற்றும் இல்லை, மழையும் இல்லை, தண்ணி வரும். இதுதான் பயங்கரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் 18ஆம் வசனம் சொல்லு, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையில ஒப்பு கொடுப்பான். மோவாபியரை தேவன் ஜனங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். பயப்படாதீங்க, ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. கொரோனா என்ன, எவ்வளவு பயம், எவ்வளவு நெருடலான காரியங்கள், ஐயோ கூடிட்டே இருக்கு. நம்முடைய வியாபாரங்கள், ஒருவேளை வியாபாரம் செய்கிற விவசாயங்கள் அதில் பாதிப்பு, நிறைய இடங்கள்ல அது பாதிக்குது. லாக்டவுன் போட்டு வச்சிரும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல தேவன் பயங்கரமானவர். மனுஷன் நினைக்கிறது நடக்காது, மனுஷனுடைய சித்தம் நடக்காது. தேவன் என்ன நினைக்கிறது அதை நடக்கும். கர்த்தர் நினைக்கிறதா நடக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பயப்படாதீர்கள். உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்களேன், என் கூட இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். என் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்து கொண்டே இருப்பார். எப்பொழுது அவர் என்னை மகிழ்ச்சியா வைத்துக் கொண்டே இருப்பார். நான் மகிழ்ச்சியாவே இருப்பேன். சொல்லுங்க, துக்கத்தோடு என்ன கவலையோடு பாரத்தோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் தேவ சமூகத்தில் அப்படியே துக்கத்தோடு மனம் உடைந்து போவது பிசாசு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அழுத்தம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். காற்று இருக்காது, மழை இருக்காது, ஆனால் குளங்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். உங்களுக்கு எங்கிருந்தாவது கர்த்தர் கொடுப்பார். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருகஜீவன் குடிக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு கொடுப்பார். பயங்கரம் இல்ல? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பயங்கரமான காரியம் செய்வார், பெரிய காரியம் செய்வார், பயங்கரமான காரியம் செய்வார். எளிதான காரியமாய் மாறும், லேசான காரியமாய் மாறிப்போம். தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால் கூடாது ஒன்றுமில்லை. நீ உம்மால் கூடும், உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாது ஒரு காரியம் இல்லை. கடைசியா ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அங்கே வேதம் சொல்கிறது பாருங்க.
இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தர் வாழ்வில் புதிய காரியத்தை செய்ய போறார். பழையவைகளை நினைச்சு கவலைப்படுறீங்களோ? பழையவளை நினைத்து உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தினமும் உடைய இருதயத்தினுடைய அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது நீங்களா கொடுக்கல, அதை மாற்றுங்க, அதை எடுத்து போடுங்க. ஒரு இழப்பு நிமித்தமா ஏதோ ஒரு வருத்தத்தின் புதிய காரியத்தை தேவனுடைய வாழ்விலை செய்வார். புதிய காரியத்தை தேவன் செய்வார். இந்த நாளில் சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய். The Lord will do the new things for you. உங்களுக்கு புதிய காரியத்தை அவர் செய்வார். வாக்கு பண்றார் இன்னைக்கு. God will renew your spirit. God will renew your mind. கம்ப்யூட்டரில் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலில் ரீநேம்னு ஒன்று உண்டு. ஒரு நேம் கொடுத்துருப்போம், அதை ரீநேம். கர்த்தர் அப்படி ரீநேம் கொடுக்குறார். வேதாகமத்தில் பாருங்க, அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு உள்ள பண்ணீங்க ரீநேம்னு கொடுத்தீங்கன்னா அந்த அதில் இருக்கிறத எரைஸ் பண்ணிட்டு ஒரு ரீநேம் கொடுத்துக்கலாம். இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். தேவன் வேதாகமத்தில் இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் அப்படி சிலருக்கு அப்படி கொடுக்குறார். எத்தனாகிய யாக்கோபை அவர் சொல்லும்போது இஸ்ரவேல்னு சொல்றார். யாக்கோபை பார்த்து இஸ்ரவேல்னு சொல்றாரு. ஆபிரகாமை பார், ஆபிரகாம் அப்படின்னு கர்த்தர் கொடுக்குறார். பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு ரீநேம் கொடுக்குறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் பாருங்க, பேதுரு நீ கேபா எனப்படுவாய். The God will give you a new name. ஏன் கொடுக்குறாரு? ஏன்னா அவர்கள் புதிய காரியத்தை செய்யும்படிக்கு அவர்கள் அப்படியே ரினிவல் பண்றார். நேமையே மாற்றிடுறாருங்க. கடந்த கால சம்பவத்தை நினைச்சு ஏதோ நினைச்சு நீங்க கலங்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா? ஏதோ ஒரு கலக்கம் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் இருந்து கொண்டிருக்கலாம். புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்வில் அவர் செய்வார். சொல்லுங்க, நான் இழந்து போனதை கர்த்தர் எனக்கு தருவார். புதிய காரியத்தை என் வாழ்க்கையில செய்வார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க புதிய காரியத்தை செய்வீங்கப்பா, புதிய காரியத்தை செய்யுங்கப்பா. எனக்கு புதிய மனசு தாங்க, புதிய இருதயத்தை தாங்க ஆண்டவரே, புதிய சிந்தனைகளை தாங்க. கேளுங்க, ஆண்டவரே நீங்க எங்கூட பேசுறீங்கப்பா, புதிய காரியத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே, புதிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, குடும்பத்தில் தேவன் புதிய காரியங்களை செய்வார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதியதாய் தேவனுடைய வாழ்விலே செய்வார். பழைய வஸ்திரங்களை களைந்து போடுங்கள், பழையவைகளை ஒழித்து விடுங்கள். புதிதாய் தேவனுக்காக நீங்கள் வாழும்படி உங்களை இன்றைக்கு நீங்கள் உறுதி எடுங்க. புதிதாய் வாழ்வேன், புதிய வாழ்வு, புதிய காரியங்களை செய்வார். ஜெபமல்லுமா, கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே புதிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, இப்பொழுது இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் அவருடைய வீடுகளுக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கை, அவரே காரியங்களை வாய்க்க செய்வார், பெரிய காரியங்களை செய்வார், பயங்கரமானவைகளை செய்வார், புதிய காரியங்களை செய்வார் என்பதை உடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். நீங்க அவர்களோடு கூட இருங்க, அவர்களை பலப்படுத்துங்க, அவருடைய கரங்களை பிடிச்சுக்குங்க. சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகிறதில்லை சொல்லுங்க. ஆண்டவரே, சோர்ந்து போன அவருடைய இருதயத்தை திடப்படுத்துங்க, பலவீனப்பட்டிருக்கிறவருடைய சரீரத்தை பலப்படுத்துங்க. உடைய வல்லமையின் கரவர்கள் மீது நீட்டப்படுவதாக. The Lord has done the great things for us. கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவர்கள் இழந்து போன மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுடைய வாழ்விலை கிரியை செய்யட்டும். பெரியவர் என்பதை
அவர் உணரட்டும், பெரிய காரியங்கள் செய்கிறேன் என்பது உணரட்டும். லேசா முடிய பண்ணுங்கப்பா. காரியங்களில் ரொம்ப எளிதாக நீ மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய வாழ்விலே பலிதமாய் உருவாகுவதாக. நாம் ஆசீர்வாதத்தை கடந்து செல்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நல்லுறவும் நம் அனைவரோடும் எப்பொழுது சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, கேட்ட அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசியிருக்குமானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சாட்சிகளை. தேவன் நிச்சயமாய் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன்.